ஒரு கப்பு கோதுமை மாவில் 1 கிலோ மஸ்கோத் அல்வா ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம நல்ல சாஃப்டாக வீட்லேயே ரொம்ப சுவையாக செய்யலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கோதுமையோட 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இப்போது ஒரு பீட்ரூட் 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு கப்பி இல்லாமல் ஜூஸை பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தால் அளந்து எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருந்த கோதுமை மாவில் மேலே தெளிஞ்சிருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு தூர ஊற்றிடுங்க. இப்போ இதில் இருந்து பால் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கப்பியை தூர போட்டுடுங்க. இப்போது ஒரு அடிகனமான கடாயில் கோதுமை பால் பீட்ரூட் ஜூஸாக அளந்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 3 கப்பு. இப்போ இதை மிதமான தீயில வச்சு கிண்டிடுங்க. இந்த அளவுக்கு திக்கானதோ 1.25 2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க, உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இது நல்லா கெட்டி ஆகி அல்வா பக்கம் வரக்கூடிய நேரத்தில் 1/2 கப்பு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்வா இந்த அளவுக்கு இறுகி வந்ததும் 1/2 கப்பு நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டு இந்த மாதிரி கிண்டி எடுங்க. கடாயில் ஒட்டாமல் வந்ததும் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. கடைசியாக அல்வாவோட பக்குவத்தை இந்த மாதிரி ஸ்பூனாலே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். போட்டதுமே கீழே விழணும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு அப்படியே விட்டுட்டு டிமோட் பண்ணி கட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி